எங்க பாண்டியம் எங்க ஒரு மேடம் கையில பிடிக்க முடியாது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ஒரு மேடம் கையில பிடிக்க முடியாது. இன்னைக்கு ரக்ஷா பந்தன் வேற. ஆமா. வாட் இஸ் ரக்ஷா பந்தன்? ரக்ஷா பந்தன் என்னன்னா, ஸோ நம்மளுடைய சகோதரர் அண்ணா தம்பிக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ராக்கி கட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்குமே இனிய ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்து இங்கேருந்தே உங்களுக்கு நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சிடுறேன். அண்ட் வந்து ஸ்வீட் இப்போதைக்கு வீடியோவில் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது நான் ஸ்வீட் கொடுக்குறேன், ஓகேங்களா? அண்ட் ஸ்வீட்டும் ராக்கியும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன். என்னோட சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள். ஆமாம், இன்றைக்கும் நம்மளோட அன்பு தொடருவோம். எஸ், தொடருவோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து என்னோட அண்ணாங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ராக்கி கட்டிட்டு போக போகிறாங்க. ஸோ யார் யார் வராங்கன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் விளாக். எஸ், எதுக்கு ரக்ஷா பந்தன் கொண்டாடுறோம்? ஏன் ரக்ஷா பந்தன் கொண்டாடுறாங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து வடமாநிலம் பண்டிகை அப்படின்வாங்க. அது அப்படி கிடையாது. மகாபாரதத்தில் இது ஒரு பெரிய பங்காகவே சொல்லியிருக்காங்க. என்னன்னா மாமா, நம்ம திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணர் இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ வந்து திரௌபதி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்திருக்கார். வந்தப்போ அவர் வந்து ஏதோ ஒன்று கட் பண்ணுறதுக்காக இப்படி கையை வெட்டினார் போல். அப்போ என்ன ஆச்சு, கையில் கட் பண்ணிட்டு ஒரு ரத்தமாக குட்டுச்சான். அதை பார்த்தோன்னே ஐயோ கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க, மருந்து எடுக்க போனாங்க, இன்னொருத்தவங்க துணி எடுக்க போனாங்க, இன்னொருத்தவங்க வைத்தியரை கூட்டு வர போனாங்க. ஆனால் திரௌபதி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, சேலையை எடுத்து அவங்களோட நுனியில் ஒரு கிழிச்சு, அண்ணா ஐயோ ரத்தம் வருதான்னு சொல்லிட்டு இப்படி கட்டிட்டாங்க. அவருக்கு இதை பார்த்த உடனே ஓ மை காட் அப்படின்னு வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாரு. ஸோ வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. அண்ட் நீ மட்டும்தான் அந்த தருணத்தில் எனக்காக என்ன பண்ணுறதை யோசித்தேன். ஸோ அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, இல்லைண்ணா இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த கயிறை கட்டினால இந்த நாளை எல்லார் வீட்லேயும் சகோதரர்கள் வந்து சகோதரிகள் வந்து இந்த மாதிரி துணி எடுத்து கட்டி ரக்ஷா பந்தனா ராக்கியாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணன் சொன்னார் ததாஸ்தோ, நீ நினைக்கிறது அப்படி நடக்கட்டும். அண்ட் வந்து தங்கைகளோ அக்காக்களோ வந்து ராக்கி கட்டும்போது அண்ணர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுக்கலாம். அண்ட் வந்து அன்னைக்கு ஒரு டேவை ஹாப்பியாக வீட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி மகாபாரதத்தில் ஒரு கதையாகவே இருக்குது. ஸோ இதனால தான் ரக்ஷா பந்தன் கொண்டாடுறாங்க. இது என்ன ஆயிடுச்சு, நார்த்தில் வந்து பெருசாக நார்த்துக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து மகாபாரதத்தில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இந்துக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான். இது வந்து ஒன்லி வட மாநிலத்தவர்கள் மட்டும் கொண்டாடணும் அப்படின்னு. ஆனால் வட மாநிலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே கிளம்பி நேராக அவங்க வீட்டுக்கு போய் தங்கச்சி வீட்டுக்கு போய் இருந்து ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு, ஏன்னா என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் பதிவு ரொம்ப நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பிரியங்கா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்தது எல்லாமே டெல்லியில் தான். ஸோ அதனால அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஒரு பழக்கம். அவங்க மூலமாக இப்போ பாப்பா மூலமாக எனக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காலைல எல்லாரும் அண்ணன் தம்பிங்களாம் வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருவாங்க. வந்தோடனே தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மதியானம் சமைச்சு போடுவாங்க நல்லா வயிறு நிறைய. ஈவினிங் என்ன பண்ணுவாங்களா, அண்ணாங்க எல்லாமே ராக்கி கட்டிக்கிட்டு தங்கச்சிக்கு என்ன பிடிக்குதோ, புடவையோ காசோ தங்கமோ வெள்ளியோ, தங்கச்சியோட என்ன மனசு நிறைவாகுதோ அது மாதிரி வந்து பரிசு கொடுத்துட்டு போவாங்களா. நோட் யுவர் பாயிண்ட்ஸ். எனக்கு வர அண்ணனுங்கள்லாம் பார்த்து எனக்கு அந்த பரிசுகளை தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பட் ஆனால் வந்து அதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. என் அண்ணா எனக்கு செய்கிறாங்களே, தம்பி செய்கிறாங்கன்ற ஹாப்பினஸ் தான் அவங்களுக்கு. அண்ட் இந்த ரக்ஷா பந்தனில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அம்மா? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸோ ரக்ஷா பந்தன் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அம்மா? இந்த இப்போ வந்து நான் என்னோட அண்ணன்களும் தங்கைகளுக்கு கட்டுறேன்ல, இதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து தங்கச்சி இறந்துட்டாங்கன்னா அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் கட்டின ராக்கி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து தங்கச்சி காலில் போட்டுட்டு, இதோட இந்த உறவு எனக்கு முடிஞ்சிடும், உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தங்கைன்னு சொல்கிறது உன்ன மாதிரி யாருமே கிடையாது, இத்தோட இந்த உறவு முறியட்டும்னு சொல்லிட்டு அவங்கள எரிக்கும் போதோ புதைக்கும் போதோ அந்த ராக்கி எல்லாத்தையுமே கொட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை அண்ணா தவறிட்டாங்கன்னா அவங்க ஒரு ராக்கி எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து அண்ணா காலில் வச்சுட்டு, அண்ணா தம்பி இதுக்கப்புறம் இந்த உறவு வந்து யாருக்கிட்டையுமே தொடராது, ஸோ நீ தான் எனக்கு முக்கியம், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இறந்தாங்கன்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆமாம், இறக்கும்போது இதுவரை ஒவ்வொரு வருஷம் கட்டியிருக்க ராக்கி அவுத்தை வந்து பத்திரமா சேமித்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ராக்கி வச்சிருக்கேன். 5 அதுக்கு மேலே இருக்கும். ஆமாம், அக்கா கட்டி விட்டது. ஒவ்வொரு வருஷமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, வட மாநிலத்துக்கு காசு இருக்குன்றக்கா என்னென்ன பண்றீங்க டேய் அப்படின்னு வருவாங்க. ஹல்தி பண்றீங்க, அது பண்றீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு போட்டி போடுற உலகத்துல
இன்றைக்கி பொறாமப்படக்கூடிய உலகத்தில் இன்றைக்கி சந்தோஷம் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் மயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய உறவுகள் மத்தியில் ஒரு உறவை வளர்க்குறதுக்காக எத்தனை விழானாலும் கொண்டாடலாம். அது எந்த விழாவாக இருந்தாலும் கொண்டாடலாம். அது வட மாநிலத்து விழாவாக இருந்துட்டு போகுது, இல்லை வந்து வெளிநாட்டு விழாவாக கூட இருந்துட்டு போகுது. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்க ரக்ஷாபந்தன் கொண்டாடுறதுனால தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விழாவையும் கொண்டாடலாம். ஆமா. சோ வந்து அன்னைக்கு வருஷம் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, வண்டி கட்டி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு முடியாம படுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நாய் வரல. இன்னைக்கு வரன்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்யணும். ஆனா வந்து எனக்கு பரிசு கொடுப்பா மாமா, அது நமக்கான பரிசு. அதனால நீ வந்து யூ கண்ட்ரோல் வரத்தை சேர்த்து வச்சு செய்யணும். ஸோ எஸ், முதல் ராக்கி வந்து எங்களுடைய மூத்த குடிமகன், மூத்த அண்ணா அவர் தான், வினோத் அண்ணா. ஸோ வந்து நான் 6 மாதம் உருண்டையாக இருக்கும் போது தூக்குனவர். இன்றைக்கி வந்து எனக்கு நான் கல்யாணம் நான் ஒரு குட்டி போட்டு அதை அவர் தூக்கிட்டு இருக்காரு. ஸோ என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு அண்ணா, ஒரே அண்ணா தான் வினோத் அண்ணா தான். ஸோ இதோட எனக்கு வந்து 8வது வருஷம் நான் ராக்கி கட்டுறேன் அண்ணாக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு ராக்கி கட்ட ஆரம்பிச்சு. ஸோ இந்த வருஷம் 8வது வருஷம். இப்போ தம்பி பிறக்கும்போது வந்தார், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாட்டி வந்தார். இப்போ ரக்ஷாபந்தனுக்கு தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் நான் அப்ராட் போயிட்டேன், அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க மூத்த குடிமகன் அப்ராட் போனால கொஞ்சம் நாள் வர முடியல. ஜஸ்ட் டேடிக்கு இவருக்கு ஒரு 5 இயர்ஸ் தான் வித்தியாசம். சும்மா சொன்ன ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோ வயசுல ஆகலை. பட் ஸோ இப்போ வந்து ராக்கி கடை ஸ்டார்ட் பண்ணலாமா? கழிச்சு அவுக்கணும், அதுதான் ப்ரொசீஜர். 3 நாள் ஒரு மாதம் வச்சு வச்சிருக்கேன் கையில். அது உன்னுடைய அன்பு, தங்கச்சி மேலே எவ்வளோ அன்பின் 1 மாதம் வச்சிருப்பேன். மிகுதி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. அதுவா அந்த பாசிஸில் அந்த உழுகும்ல, அப்போதான் உழுகும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் சீக்கிரம் பொண்ணோட அண்ணியோட வீட்டுக்கு வந்து சேரணும். ஸோ வந்து மாமா நானும் இப்போ நோட் பண்ணுறேன். 500 வச்சிருக்கு. எனக்கு எப்பயுமே தேன் மிட்டாய் பிடிக்கும், அதனால் அண்ணா வந்து அதுதான் வாங்கிட்டு வரும். ஹாப்பி ரக்ஷாபந்தன். இந்த பயணம் என்றும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த வருஷம் வருஷம் வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். வருஷம் வந்துடுவேன் அண்ணே. எஸ். ஸோ வந்து இப்போ வந்து அடுத்த அண்ணா வந்து ஊர்லேருந்து வண்டி கட்டி நிஜமாவே வந்திருக்காரு. வேற யாரும் இல்லை, இட்ஸ் நன் அதர் தென் மை டியர் அருள் அண்ணா, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ணாவை தாண்டி ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்டாக பழகக்கூடிய நபர் தான் வந்து அருள் அண்ணா. ஸோ வந்து போன வருஷம் வீடியோ போடவே இல்லை, இந்த வருஷம் வீடியோ வருமா? ஜாக்கி உன் ஃபோனை கொடுத்துரு, வீடியோ எடுக்க சொல்லி. என் ஃபோன் அங்கே இருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்றது, நான் வந்து சொல்லுவேன், எனக்கு வந்து அருள் அண்ணா கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட். யார் பண்ண புண்ணியம்னு தெரியல, ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட் வந்து அருள் அண்ணா. நான் வந்து என்ன நினைச்சாலும் அதை வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். என்னோட அண்ணனுங்க எல்லாமே முத்தான அண்ணனுங்க. ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ இப்போ வந்து எப்பயும் போல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ப்ரொசீஜர் இதெல்லாம் கண்ணு குளிர்ச்சி. இன்னைக்கு மட்டும் தான் பாப்பாட்டது மரியாதை எதிர்பார்க்க முடியுது. நீதான் நல்ல மரியாதை, பட் இன்னைக்கு ஸ்பெஷல் மரியாதை இல்லை. மாதிரிலாம் விளக்கு வச்சு சுத்துறா. ஆக்சுவலி நல்லா இருக்கு விளக்கு வச்சு குத்துறது. தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி ரன்வீர் சிங் மாதிரி இருக்கான். ரன்வீர் சிங்கே மிஞ்சிட்டேனே. சின்ன கல்லு பெத்த லாபம். போன வருஷம் 2 மாசம் கட்டியிருந்தது. சார் அதுதானே அன்பு. சில பேரெல்லாம் உடனே கட்டிட்டாங்களா? யாரு? பாலுபாயா? பாலுபாய் சரி, மாமா சரி, 3வது நாளே அவுத்து கொடுத்துருவாங்க. என் அண்ணனுங்களாம் பார்த்தீங்களா மாச கணக்கில் வச்சிருப்பாங்க. பாலாஜி நிறைய இடத்துக்கோ நான் வந்து ப்ரொசீஜரா சொல்ல விடுங்க. என்ன பாதுரியா பாப்பா? எங்க அண்ணன் எந்த நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட தீர்காயுசோட எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ சிஸ்டர். லவ் யூ டு. ஒரு 2 மாசத்துக்கு ஒன்றும் இல்லை போக. தேங்க்யூ தேங்க்ஸ். நம்ம ஐட்டம் இருங்க ஸ்வீட் குத்துட்டு வாங்கிக்கிறேன். ஹாப்பி ரக்ஷாபந்தன். வெரி ஸ்வீட் சிஸ்டர். ஹாப்பி ரக்ஷாபந்தன். லவ் யூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி கிஃப்ட் என்ன எடுத்து வந்திருக்கீங்க தங்கச்சிக்கு? கார்டு.
காலை வச்சுட்டேன். என்ன வேணா ட்ரை பண்ணுவீங்க. சரி பின்னு தெரியாது. ஆனா பேலன்ஸ் இல்ல. பின்னு தெரியாது. 2 ஓகே டபுள் டூ போய் ஸ்வைப் பண்றேன். ஃபேன்சியா இருக்கா? சார் நீ 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆமா என்னமா? சார் லவ் யூ. கிடாதா? ஆட கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ எஸ் இது வந்து அருணாக்கு வந்து நான் செகண்ட் இயர் கட்டுறேன். கண்டிப்பா இது வந்து வருஷம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கல்யாணம் வரைக்கும் நான் தங்கச்சியா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். லவ் யூ. தேங்க்யூ. ஸோ எஸ் அடுத்த அண்ணா வந்து நான் வந்து இந்த அண்ணாட்ட நிறைய சண்டை தான் போடுவேன். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மாமாவோட பெரிய ஜிகர்காத்து கூட. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் அண்ணா இட்ஸ் நன் அதர் தென் பாலாஜி அண்ணா. நீங்கள் இப்போது சென்னையில் பார்க்கக்கூடிய நிறைய கட்டிடங்களை எங்கள் அண்ணன் இன்ஜினியர் இங்கே கட்டுச்சு. பெரிய பெரிய கட்டிடங்களை தான் கட்டிருக்கு. அவர் எடுத்து பூசின காங்கிரீட்னால தான் இன்னைக்கு கட்டடமே பெருசாக நின்றுகிட்டு இருக்கு. அந்த பாம்பன் பாலத்தை கட்டினது எங்கள் குருநாதர். நல்லாவே ஞாபகம் வருது. பாம்பன் பாலத்துலேருந்து இன்னொன்று சென்னையில் ஏதோ சொல்லுவேன். நம்ம இந்த திருவண்ணாமலை டைடல் பார்க்ல எங்க அண்ணா தான் கட்டார். அவரை தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல மட்டும் வந்துறாதீங்க ப்ளீஸ். சோ இப்போ வந்து அண்ணாக்கு வந்து ராக்கி ஏத்துறேன். ஓ காட் பியூட்டிஃபுல். சீ பயபக்தியா வாங்கு. நீ உண்மையிலே நீ தானே பச்சைநாள் செட் மாதிரி இருக்கு. விருமாண்டி எந்த கையை பார்க்கற நொட்டாங்க. ரைட் ஹேண்டா. வினோத் தானே வரப்ப நாங்க வராம போயிட்டோமே. கோயிலுக்கு போயிட்டார். இட்ஸ் மீ காமெடி. என்ன பண்ண அப்படியே உட்காருங்க. நோய் நொடி எந்த நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட தீர்காயுசோட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே லாஸ்ட் விஷயம் கட் பண்ணி அண்ணியோட அடுத்த வருஷம் வரணும் வீட்டுக்கு. நன்றி கைஸ். யாரோட அணி வேணாலும் கூட்டலாம். நான் ஒரு ஏத்திஸ்ட். ப்ளீஸ் என்றும் அன்புடன் என்றைக்கும் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சிரித்து கொண்டே. ஆமா ஒரு கேலக்ஸி சாட்டர்ன் ஜூபிட்டர். நீங்க முதல்ல குடும்பஸ்தரா வாங்க. ஹாப்பி ரக்ஷாபந்தன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி ரக்ஷாபந்தன். ஐயோ உங்களுக்கு ஒரு வாயின் வந்து பேக் அங்க இருக்கு. என்ன எழுதுருக்கு? தேன் மிட்டாய் அவர் டிபார்ட்மெண்ட். அதுல இருந்து எனக்கு 5 ரூபா மேல டிபார்ட்மெண்ட். வணக்கம் கைஸ். நன்றி. எனக்கு பிடிச்ச மஞ்சு, எனக்கு பிடிச்ச லிட்டில் ஹார்ட்ஸ், அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ரௌனி. எப்படி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டுறோம். எப்படி வினோத் நான் தேன் முட்டாய் எனக்கு வாங்கி தருவாரு. ஆமா அவர் வந்து தேன் முட்டாய் வாங்கி தருவாரு. இவர் வந்து லிட்டில் ஹார்ட்ஸ். என் அண்ணன் காடு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இதுக்கு மேல? நான் இந்த பிறவி தங்கையாக பிறந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. பாப்பா மறக்காம அண்ணன் கொடுத்த கார்டு மட்டும் கொடுத்து விட்டுருங்க. இந்த ஒரு கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். துரும்பா போயிட்டீங்க. துரும்பா போயிட்டாரு. ஒரு கோடி இப்பதான் சொன்னேன் எந்த நாயும் வரலான்னு. யார பார்த்து நாயின்றீங்க? இல்ல உங்க அண்ணன் அப்படி சொல்லுங்க. எவ்வளவு நல்லவர் சொல்லுவாரு. என்னோட அண்ணனுங்கெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப மாதிரி ஜூஸா ராவா அப்படியே குடிச்சிருங்க. நல்லது. எந்த ஊர்லயாவது இம்மோட்டு காண்டா ஒரு அது பேபி கார்ன் பேபி இது எங்க அண்ணன் வாங்கிட்டு வருவாரு. எங்க அண்ணன் வந்து செடியில இருந்து அப்படியே பிடிங்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க அண்ணன் விளையிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு முளைக்கிறதுக்குள்ள பிடிங்கிட்டு வந்துட்டாரு. மலப்பழம் இப்படிலாம் இருக்கா கிடைக்குமா? பிடிக்க சொல்ல தெரியல. இங்கிட்ட ஒரு கொத்து அங்கிட்ட ஒரு கொத்து. சரி ரொம்ப சந்தோஷம். பாத்துங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. கண்டது சாப்பிடலாம் வரீங்க. டைமுக்கு சாப்பிடணும். அத யாரு சொல்றாங்க? டாக்டர்கிட்ட கேட்டேன். சேர்க்க சரியில்லைனாங்க. எதனால ப்ரோ டாக்டர் எனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். சேர்க்க பார்த்து சேருங்கன்னாங்க. அதான் கொஞ்சம் சேர கூடாதுன்றதா? இல்ல சேர்க்க பார்த்து சேருங்க. சேர்ற சேராது உங்க விருப்பம். அவ்வளவுதான். இங்கிட்டு தள்ளி நிக்கணுமா பாப்பா? ஓகே சொன்னேன் சரி சரியில்லை.
பாப்பா ஏதோ கேம் வச்சு சரி இப்போ வந்து என் அண்ணன்களாம் வந்துட்டாங்க. வினோத நான் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. ஏன்னா டக்குன்னு கிளம்ப. நான் இப்போ வந்து ஒரு கேம் வந்து டாஸ்க் வைக்க போறது வந்து டேர் கேம். ஓகே 4 cups. ஸோ எல்லாமே ஐ திங்க் 4 cups விளையாண்டுருப்பீங்களா? இதுல இருந்து ஹங்காமா, மஸ்தி பார்ட்னர், கட்டி பட்டி, BFF இது 4த்துல எதுனே வேணும்? பட்டி பட்டி KATTI BATTI என்ன வேணும்? நம்பர் 8 EIGHT இதுல என்ன? 2 TWO2 இதுல என்ன? 1 1 இதுல இந்த 1ல என்ன வருதோ நீ பண்ணி தான் ஆகணும். சரியா? டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ஆமா. Let your sibling do your makeup. எர்ரா your lipstick. தங்கச்சி வந்து மேக்கப் பண்ணி விடணுமா? ஓகே ஆரம்பி. மேக்கப் கிட்ட எடுத்துறாரு. டன் டன் மேக்கப் பண்ணு. ஆனா நான் அவ்வளவு கொடூரமா போட மாட்டேன். எனக்கு வந்து அருளனாவை குழந்தை கிட்டப்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கு. புடிங்க அப்ரெண்டிஸ். அப்ப நான் மேக்கப் போட அப்படியே பாருமா. எனக்கு வந்து அடப்பாவிகளா இருனே நட்சத்திரனோட மை எடுக்கிறேன். அதுதான் கரெக்ட். நீங்க வந்து குழந்தைக்கு தான் குடுமி இடிமி போறது. நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. போடுறதா குடுமில போட முடியாது. நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. அப்பலாம் பண்ண மாட்டேன். எல்லாம் செட்டிங். எங்கன முடி இருக்கோ அத மட்டும் போட்டு விடு. பாத்து. எங்கன முடி இருக்கு? எல்லாம் செட்டிங். ஐயோ அழகா இருக்குனே. அதான் இருக்கு. அழகா அந்த ரப்பர்ல ஒரு சாமந்தி மாதிரி கண்ண தர மாட்டேன். லைட்டா. இதுல நெத்தில அது நல்லா இருக்கு. தாடியில எங்க நட்சத்திரத்துக்கு எப்படி தெரியுமா போடுவேன்? இப்படி புடிச்சு இப்படி போட்டு விடுவேன். போட்டோ. நெத்தில ஒயிட் கலர்ல பவுடர். இப்ப பாருங்க பவுடர் வேணாம் லிப்ஸ்டிக் போடுவோம். ஒரு படத்துல இது ப்ரோ இது வடிவேல மேக்கப் போடாதீங்க போடுங்க. அது வேற யூடியூப்ல கிட்டத்தட்ட அப்படியே வந்து அண்ணே ஊ சொல்லு ஊ. உனக்கு கொடுத்த கிரெடிட் கார்டுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. பாருங்க டபுள் டோர் சொல்லிட்டேன். 5 நிமிஷம் முன்னாடி தான் எங்க அண்ணன் போல இப்ப பாருங்க இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த குழந்தை இப்பதான் பஜெட் ஷர்ட் போதுமாமா. இதுக்கு மேல என் அண்ணனை அலங்கோலப்படுத்த நான் விரும்பல. சூப்பர் சூப்பர் அழகா இருக்கு. இதை போட்டோ எடுத்துக்கோங்க கேமராமேன். சரிங்களா அண்ணா? இதுல எது வேணும்? இது BFF 3 THREE 9 NINE 5 என்ன வந்தாலும் பண்ணுவீங்களா? பண்ணக்கூடிய ஆள்தான். Say yes to their next 5 demands. நான் நெக்ஸ்ட் 5 டிமாண்ட் என்ன வைக்கிறேன்னா நீங்க ஆமா சொல்லிதான். ஈஸியா சொல்லிட்டு செஞ்சாதானே இருக்கு. சரி அம்மா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன எங்க தெரியுமா கூட்டு போனோம்? என்ன வந்து பாரிஸ் கூட்டு போனோம். ஈஃபில் டவர் பாரிஸா? இந்த பாரிஸா? இந்த பாரிஸ். ஈஃபில் டவர் பாரிஸ் மாமா. அப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எங்க 2 பேரும் ஹனிமூன் அனுப்பிச்சீங்க. அங்க போவே இல்லை. ஃபேமிலி மூணு தான் போனோம். சரி. அதுக்கப்புறம் 4வது ஒரு நல்ல எங்க சொல்றது குழு குழு பிளேஸ் டார் சொல்லி அந்த மாதிரி எங்களை கூட்டு போங்க. 5வது எங்க மாமா போலாம்? நீ சொல்றதுதானா? மாமாக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே இந்த இப்ப வாங்கிட்டு வந்தேன். இந்த இருக்கு. நன்றி. அது 5வது டிமாண்ட் உடனே முடிஞ்சுச்சு. எனக்கு ஒண்ணுனா உடனே செஞ்சிருவாங்க. அதான் அவங்கிட்ட பிடிச்ச. அப்ப நானா என்ன இழுச்சவாயா? அண்ணனுக்கு என்ன லட்சணத்துல இருக்காங்க? பாரிஸ் கூகுள்ல எப்படி காட்டுறேன்னு பாரு. PARIS போட்டோம்னா போட்டு அவனே சென்னை பாரிஸ் தான் பாப்பா காட்டுறியா? நம்ம நிலம அந்த மாதிரி இருக்கு. வேற என்ன பரவாயில்ல. ஆனா முதல் டிமாண்ட் ஃப்ரைட் ரைஸ் ஆவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. அது வந்துரும். ஃப்ரைட் ரைஸ் ஆவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. வெரி குட். சரி இப்போ நீங்க உங்க தான் முடிச்சிட்டீங்க. உங்க vlogல சேர்த்து எங்க அக்கா எனக்கு பண்றதே கொஞ்சம் காட்டுனீங்கன்னா. அது அவ்வளவு நான் வந்து கொடுமைக்காரி கிடையாது மாமா. நான் காமிப்பேன் மாமா, காமிப்பேன். உங்களோட சகோதரர்களை மட்டும் நீங்க முடிச்சிடாதீங்க. இல்ல உங்க சகோதரியை நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ரெடியா? ஓகே. இப்போ நாங்க ரெடி. கம் ஆன் மாமா. நட்சத்திரம் சகோதரி பத்தி ஏதோ கேக்குறியா? இல்ல தம்பி 4 வருஷம் 4 இயர்ஸ் லேட்டர். அண்ணே பிச்சுப்புடு. நட்சத்திர நிலா பால்வெளி அண்டம். பால்வெளி அண்டம். ஆமா ஜூபிட்டர் எல்லாமே இருக்கு. மாமா நீங்க தான் பஜன்லால் செட் மாதிரி இருக்கீங்க.
உண்மையிலேயே வெள்ளை சட்டைங்க இருக்கும். தாடிக்கு எப்படி இருக்கா? பதமா செட் ஹே. அது பிடிப்ப. ஐயா அதெல்லாம் கேங்கிங் வந்துட போறாங்க தலைவரா வந்து. புக் 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 புக். இப்போ நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. சூப்பர். சரி அப்படியே இருங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சூப்பர் தம்பி, நீங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தா வச்சீங்க? சரி நல்லா இருப்பா நல்லா இருங்கப்பா தம்பி 500 1000 ஆமா எவ்வளோ வச்சீங்க? கார்டு பெருசா அடிக்கிறாருப்பா தம்பி $1 million. ஒரிஜினலா மாமா? இது பிரிண்ட் அடிச்சு தான் எடுத்துருக்கீங்க? $1 million 24 கேரட் கோல்டு. ஐயா இந்த கள்ள நோட்டு அச்சு வைக்கிற மாதிரி இருக்கியா? ஐயா ஒரிஜினல். எப்போ வாங்குனீங்க? எனக்கு தெரியாது. ஐயா $1 million ஒரிஜினல் இல்லை, பட் இது கோல்டு பிளேட்டட். இது வந்து ஆமாம் 24 கேரட் கோல்டு பிளேட்டடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூமில் இதெல்லாம் வச்சோம்னா லக்கி கார்டு. ஐயா $1 million நான் வந்து எங்க அக்காக்கார கொடுக்குறேன். நாங்க எங்க தங்கச்சியே தங்கம் அதெல்லாம் தனியா தங்க $1 $2 $1 million. ஆஹா பாருங்க 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 மாசத்து புளிறாங்களே அண்ணே விடுடி, நீ காலை கொடுக்கல, நான் ஸ்ட்ரைட்டா நள்ளில போய் வாங்கிக்கிறேன். கார்ல பேலன்ஸ் இருக்காதேம்மா. அதாவது நல்லி நாங்க வந்து ராக்கி கட்டும் போது இதெல்லாம் எதிர்பார்த்து கட்ட மாட்டோம். என்னைக்குமே அன்பு நிலையா இருக்கணும், உறவு நிறையா இருக்கணும்னு தான் நினைப்போம். பட் இதெல்லாம் வந்து தம்பிங்களோட ஆசை, அண்ணனுங்களோட ஆசை, கொடுக்கறது நாங்கள் வாங்கிப்போம், வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக. ஸோ வந்து என்றைக்கும் தம்பி சந்தோஷமாக ஆரோக்கியமாக தீர்க்க ஆயுசா எந்த விஷயம் அவர் நினைக்கிறாரோ அதை எல்லாம் சக்ஸஸாக கடவுள் செயல்படுத்தி கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் இந்த ஒலிக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து தன்னால் நடக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் வந்து எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அக்காவாக நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதுக்கு துணையாக இருப்பேன். கண்டிப்பாக. நன்றிக்கா. சரி, இதுல என்ன மாமா வேணும் உங்களுக்கு? எனக்கு இதுல வந்து ஈஸியா சொல்லிடுங்க. ஹங்காமா HUNGAMA SSLC பாஸ் 8 EIGHT 12வது பாஸ் 2 TWO 3. அந்த 3 தர மம்மி. 3 திறக்கணுமா? 3 ரெண்டு வாட்டி தான் பண்ணனும். 3 என்ன எழுதிருக்கு? Give a speech for having the best siblings. சொல்லுங்க. Give a speech for having a best sibling. சொல்லுங்க. 2 நிமிஷத்துக்கு பேசுறேன். Time starts now. 10 mark questions. Your time starts now. நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த பண்ணு, வாங்கி தின்னு பண்ணு அப்படின்ற மாதிரி, டீக்கல் நின்று வாங்கி தின்னு பண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே ஐ ஹாவ் அ பெஸ்ட்டு சிப்ளிங்ஸ் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். அதாவது உடன் பிறந்தாதான் சகோதரியும் இல்லை, ஒரு நண்பர் வந்து எந்த அளவுக்கு ஒரு சகோதரியாக இருக்க முடியுன்றதுக்கு உதாரணமாக எங்கள் அக்கா தான். அதில் வந்து எடுத்துக்காட்டு கிடையாது. நிறையா விஷயங்கள் கற்றுருக்கேன், நிறையா விஷயங்கள் திட்டியிருக்கேன், நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எப்படி வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரியோ அது மாதிரி தான் தெரியும். வெளி உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். பட் குடும்பம்னு வரும்போது தான் நிறையா பிரச்சனைகள், நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கோம். உண்மையாகவே எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு அக்கா. என்ன சொல்கிறது, ஒரு நண்பராக இருந்து நண்பர் வந்து ஒரு சகோதரி ஆகி வாங்கி தின்றதுக்கு பண்ணு இல்லை வந்து சோறு போடுவாங்க. ஆனால் பொண்ணையை கட்டி கொடுப்பாங்களா யோசித்து பாருங்க. ஆனால் எனக்கு வந்து பொண்ணையை கட்டி கொடுத்து ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதாக இருந்த அன்பை இது பண்ண அக்கா. என்ன சொல்கிறது, ஆனால் எனக்கு இந்த அக்காவோட முன்னாடி இந்த அந்த பல்க் அக்கா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து மறக்க முடியாத தருணம். அப்போ அவங்க என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்யூட்டாக ஒரு மாதிரி, அப்போ பார்க்க ரகடாக இருந்தாலும் அவன் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். இப்போ பார்க்க பாவமாக இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் ரகடாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனால் பெரிய ஹார்ட் ஒர்க்கர், பெரிய என்ன சொல்கிறது, எவ்வளோ விஷயங்கள் குடும்பம் வந்து டவுனில் இருந்தபோதோட அது வந்து போல்டாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் மாடல்னே நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து அக்காவாகவும் இன்னொரு அம்மாவாகவும் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லவ் யூ அக்கா. லவ் யூ. கார்த்தி தம்பி சொன்ன மாதிரி தான் எங்களுக்குள்ளே நிறைய அன்பு இருக்கும், நிறைய சண்டை இருக்கும், கருத்துக்கள் இருக்கும், எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஆனால் அப்பப்போ மறந்துடுவோம். நான் தனியாக பிறந்தேன், அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. ஆனால் என் அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்கலாம், தம்பியாக இருந்தால் எப்படி இருக்கலான்ற ஒரு ட்ரீம் மேப் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். அந்த வரைபடத்துக்குள்ளே ஒருத்தவங்களை பொறுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி பொறுத்தின ஒரு தம்பி அவன். நம்ம நினைக்கிறத செயல்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கான். இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும்பொழுது கூட இருக்கிறத விட கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கிற உறவு தான் நிலையானதுன்றது நான் வந்து 100% நம்புவேன். அந்த மாதிரி ஒரு அழகான உறவு இது. ஏன்னா இந்த உறவை நான் பார்க்கும்போது ஒரு 40 குழந்தைங்களோட பார்த்தேன். அப்போ இது ஒரு வளர்ந்த குழந்தையாக எனக்கு தெரிஞ்சதாரு. அப்போ நான் ஃபீல் பண்ணச்சே, நமக்கு ஒரு தம்பி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தம்பியாகவே வந்துட்டான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குடும்பம், அப்புறம் எங்கள் உயிரையே எடுத்து கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயந்தான். அதனால் இந்த கயிறு வந்து அருந்து போகிற கயிறு கிடையாது. கடைசி வரைக்கும் ரத்தமும் சதையும் நரம்புமாக சேர்ந்து சுற்றுனது. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விஷயம் நடந்தாலும் உறவு மட்டும் நீடிச்சுட்டே இருக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அவன் நல்லா இருக்கணும், அவன் கூட என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எங்கள் தங்க கட்டி எங்களுக்கு கடவுள் வரமாக கொடுத்தது, அது நல்லாயிருக்கும். இவங்க எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதான், ஹாப்பி. ஸோ நீங்களும் ரக்ஷா பந்தனை சிறப்பாக அவங்க சகோதரர்களோட கொண்டாடுங்க. ஆக்சுவலி இவங்க மாமா சொன்ன மாதிரி எப்பவுமே கியூட் டாம் அண்ட் ஜெரி. நான் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, 1000 சண்டை போடுவாங்க 2 பேரும். ஐயோ மல்லு கட்டிப்பாங்க. நடுவில் நான் சமாதானம் பண்ண போவேன், டேடி பண்ண போவேன், அம்மாச்சி பண்ண போவேன். ஆனால் அடுத்த செகண்ட் வந்து அம்மா, டே தம்பி இட்லி சூடாக இருக்குது சாப்பிட்றியா, இல்லை இவங்க என்ன பண்ண அக்கா அவனுக்கு கிரில் வாங்கிட்டு வர சாப்பிட்றியா கேட்பான். அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப இவங்ககிட்ட கற்றுக்கிற விஷயம். நான் என் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் அதான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து 1000 தான் வந்து நான் அரள நாட்டையோட பாலாஜி நாட்டை வினோத்த நாட்டை இல்லை யார்கிட்ட திட்டினாலுமே நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நான் ஏன் அடாப்ட் ஆகுறேன்னா, நானும் அம்மா வந்து தனியாக இருந்தோமா, ஸோ இன்னைக்கு எங்களுக்காக ஒரு அழகான ஃபேமிலி கிடைக்குமா, நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் அம்மாட்ட அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்யூட்டாக இருக்கும் அது பார்க்க. இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் லைஃப் வந்து எப்படி ரோட்டில் நேராக போயிட்டே இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்ஸ் இருந்தால் தான் அந்த ரோட அன்பு சண்டை. நீங்கள் ஜேர்னியை வந்து ரசிக்க. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அக்கா தம்பின்னா சண்டை போட்டுருப்பாங்க. அது வந்து விளையாட்டுக்கு சண்டை போடுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில அறிவுரை சொல்லுவோம், இப்படி இருப்போம், இது பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சண்டை வரும். ஆனால் 1000 சண்டை வந்தாலும் எனக்கு ஒன்றுனா வந்து நிற்க போகிறது அவங்க தான், அவங்களுக்கு ஒன்றா போதும் வந்து நிற்க போகிறது நான் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி. சண்டை இருக்கணும், சண்டை இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதை நீங்கள் நிறைய படங்கள்லேயும் பார்த்துருப்பீங்க. எல்லா வீட்லேயும் அண்ணனா தம்பியா, ஐயோ எனக்கு பிடிக்காது, என்னை பங்கு போட வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம்னா பாருங்களேன், உடனே பொலன்னு கண்ணீரை கொட்டி பாசத்தை பிழிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவனும். 1000 திட்டுவான், 1000 சண்டை போடுவான், கை என்னென்னவோ சொல்லுவான். ஆனால் எங்கேயும் விடாமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆமாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ தெரியுதா இந்த தினம் வந்து எவ்வளோ பெரிய நல்ல தினம். ஆக்சுவலி வந்து நிறைய வீட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சண்டை போட்டு அண்ணா தங்கச்சினா நீங்க வந்து சேர்ந்துப்பாங்க இந்த ரக்ஷா பந்தன்ல அப்படின்றதுனால. ஸோ வந்து வித் மை பிரதர்ஸ் அண்ட் அம்மாவோட தம்பியோட வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சூப்பராக எங்களோட டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விளாக் வந்து நான் இன்னைக்கு பண்ணுறேன்ற ரொம்ப ஹாப்பினஸோட நான் இருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன், பட் எல்லாருக்குமே நான் வந்து நேரில் ஃபோன் காலில் அப்படி வந்து நான் விஷ் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். 2 அண்ணாங்களுமே லவ் யூ. ஆக்சுவலி நான் சொன்னேன், எனக்கு கிடைச்ச நான் வந்து தனியாக வளர்ந்தேன், நான் ரொம்ப தனியாக வளர்ந்தேன். அதனால எனக்கு வந்து அண்ணா தம்பி மாமா இந்த உறவுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இல்லை அப்பா சைடும் கிடையாது, அம்மா சைடும் கிடையாது, ரொம்ப ஏங்குவேன்.
ஸோ அப்படி வந்து அம்மா அப்படி சொல்றாங்க, தம்பினா இப்படிதான் இருக்கணும்னா எனக்கு வந்து விளையாடுற மாதிரி ஒரு அண்ணா அது வந்து அருளண்ணா, சண்டை போடணும்னா பாலாஜி அண்ணா, வினோதனா அப்படி திட்டுவேன் அடிப்பேன். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஆசைப்பட்டு நான் தேடிக்கிட்ட உறவுகள். ஸோ அதனால அந்த உறவு வந்து நான் கண்டிப்பா விடக்கூடாதுன்னு கெட்டிகமா பிடிச்சிட்டு இருக்கேன். அம்மாவும் அதே மாதிரிதான். நாஞ்சில் மட்டும் மிஸ்ஸிங். ஆமா, லாஸ்ட் இயர் கட்டினார் அவரும் இந்த வருஷம் வந்து கட்டணும், நான் அவர் 2 நாள் கழிச்சு வந்து கட்டுறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி. How was the day? நைஸ். ஓகே, இப்போ எல்லாருக்குமே டின்னர் வந்து நான் ஆக்சுவலி கொடுக்கணும். ஸோ டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் டின்னர் சாப்பிட வச்சு தான் நம்ம அதான் போகிறேன். ஸோ அதனால் என்ன டின்னரோ அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்கள் அண்ணா தம்பி எல்லாரையுமே சேர்த்து வச்சு நீங்கள் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். எந்த ஊர் பண்டிகையாக இருந்தாலும் நம்ம அன்பை வெளிப்படுத்துவோங்க. ஸோ அதை கொண்டாடுறது தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லா அண்ணா தம்பிகள் அண்ட் அம்மாவோட தம்பிகள், அண்ணாக்கு மாமாவோட தங்கச்சிகள், அவனோட தங்கச்சிகள் எல்லாருக்குமே இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஜாலியாக இருங்க. நாங்கள் வந்து ஹாப்பியாக சைன் ஆஃப் பண்ணுறோம். பாய். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாமா நீங்க சொல்லணுமா? எங்கள் வீட்டில் கார்த்திகை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாண்டியமாக்கு பெல் பட்டன் தந்தா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். and be happy with your siblings and friends. bye bye. கட்ட போறோம்.